ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளின் காலை வேளையிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் காலை வேளையில தியானிக்க வேண்டிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 3 17 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நாம் வாசம் செய்கிறார். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆதியாகமம் 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவ ஆவியானவர் இருளும் இருந்தது, கடலும் தண்ணீரும் ஜலப்பிரகாவும் இருந்தது, எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் வாசமாய் இருக்கிறார். நம்முடைய தேற்றவளனாகிய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் நம்மில் வாசம் செய்கிறார். அதை முதலே விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுதும் நம்மோடு பேசிக்கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆவியானவர். ரோமர் 8 நாம் பார்க்கும்போது, அன்றியும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆவியானவர் நமக்குள் ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய ஆலோசனை சொல்லி அவர் நம்மளை ஊக்குவிக்கிறார், பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறபடினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அவர் எல்லாவற்றையும் அறிந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என கருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கவலையோடு இருப்பது என்ன? கவலை உங்களை அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணிவிடும். அந்த கவலையை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். அப்புறப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே உங்கள் இதயத்தை ஊற்றி தேவனுடைய ஆவிக்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லி ரொம்ப சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் தேவனுடைய சிந்தை இருக்க வேண்டுமானால் ஜீவனும் சமாதானமும் நமக்குள் காணப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் இருக்கும்போது எல்லாவற்றிலும் ஜெயத்தை காண்பீர்கள். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களை தூண்டுதல் செய்வார். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும், எதை பேச வேண்டும், ஆவியானவரே உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். என கருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியினால் நிறைந்து ஜெபியுங்கள். அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. குழப்பத்தோடு இருக்கும் எனக்கு அருமையான அன்பானவர்களே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் உங்கள் குழப்பத்தை தீர்க்கவும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த சிம்சோன் நியாயாதிபதிகளை பார்க்கும்போது சிம்சோன் பெலிஸ்தேயத்தில் ஒப்பு கொடுக்க முடியாது. அவனை கயிறால் கட்டி லேயி வரைக்கும் கொண்டு போகிறார்கள். அவனை ஒப்பு கொடுக்கும்படி கொண்டு போகும்போது அவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை வல்லமையினால் நிரப்பி அவனுடைய கையில் உள்ள கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தன. உடனே அவன் அங்கே இருந்த ஒரு பச்சை கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து அதை வைத்து அடித்து 1000 பேரை கொன்றான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், அப்படிப்பட்ட வல்லமையின் ஆவியானவர், அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். பலத்தின் ஆவியானவர், சுகத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு ஐக்கியப்பட்டு இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் நீங்க செய்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு காரியங்களுக்கும் விடுதலை உண்டு. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நீங்கள் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளில் உங்கள் பிரச்சனை தேர வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய பலத்தினால் நிரப்பப்படுங்கள், ஆவினால் நிரப்பப்படுங்கள். ரோமர் 8:11 சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவியினாலே இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. எனக்கு கருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பலவீனத்தோடு வியாதியோடு எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் சரி, படுக்கையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்த வேத வசனத்தை
நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் எலும்புகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் இரத்த ஓட்டங்களுக்குள்ளும் இறங்குவார். ஒரு விடுதலையை தருவார். இன்றே நீங்கள் அந்த ஜெயத்தை காண்பீர்கள். இன்றே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாசமாக இருக்கிறபடினால் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளாக இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவிக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரோடு இடைப்பட்டுக் கொண்டு இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்து தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பிதாவே, ஆமென்.